இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஆடவர்களுக்கே அதான் நிலைமை. ஒரு 18 வயது நிரம்பி விட்டாலே அவர் எந்த ஊருக்கு பயணம் அனுப்பலாம் என்பதுதான் அன்றைக்கு இருந்த நிலைப்பாடு. ஆண்களுக்கே அந்த நிலை என்று சொன்னால் பெண்கள் ஒரு 10ஆம் வகுப்பை தாண்டி விட்டாலோ அல்லது 8ஆம் வகுப்பை தாண்டி விட்டாலோ போதும் படித்தது என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கல்வியை பொறுத்தவரையிலே வீட்டு வாசல் வரையிலே வந்திருக்கிறது. சீனம் சென்றேனும் கல்வி கற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு சீனம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் வீட்டு வாசலுக்கே கல்வி வந்து நிற்கிறது. அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கிற காரணத்தால் அந்த கல்வியை பயிலக்கூடிய சகோதரிகள் இன்றைக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை அது போதுமா என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டாலும் வேறு சில பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் வேறு சில மாநிலங்கள் எடுத்து சென்றாலும் இஸ்லாமிய சகோதரிகள் எவ்வளவு கல்வியிலே மேன்மை அடைகின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த மாநிலத்திலும் இல்லாத சலுகைகள் இந்த மாநிலத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் தன்னுடைய கல்வியிலே தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நான் மட்டும் சொல்லவில்லை, திருக்குர்ஆனை எடுத்துக்கொள்வீர்களானால் கல்வியை கற்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை, கல்வி கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கல்வியோட கட்டாயம் என்று சொல்லுகிற போது அதை நாம் பயில வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த பெண்கள் அதிகமாக இருக்கிற இந்த பகுதியில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகைகள், வாய்ப்புகள், சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவரே ஒரு பெண்மணி தான், அவர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த முக்கியத்துவம் இருக்கிற காரணத்தில் தான் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு சலுகைகள், உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி சொத்துரிமையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்று சொத்துரிமையை அன்றைக்கே நமக்கு வழங்கியிருக்கிறது. ஒரு திருமண உரிமை என்று சொன்னால் ஒரு தந்தை ஒரு தாயும் இணைந்து ஒருவரை மனம் முடித்து கொடுத்தால் அது செல்லுமா என்று சொன்னால் செல்லாது. மனமேடையில் திருமணம் நிற்க முடியுமா, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று ஒரு பெண் சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியாது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு கணவன் நான் யாரை நேசிக்கிறனோ என்னுடைய ஒப்புதல் பெற்றால்தான் அந்த திருமணம் நடைபெறும், அந்த கணவனை கட்டிக்கொள்ள முடியும் என்ற நிலைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே சுதந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விவாகரத்து வேண்டும் என்று சொன்னாலும் இப்படி எல்லா வகையிலும் இஸ்லாமிய பெண்களுக்கு நிறைய சுதந்திரங்களை சலுகைகளை வழங்கியிருக்கிற இந்த மார்க்கம் இதை முழுமையாக புரிந்து கொண்டு இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எதற்காக நடத்தப்படுவது என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இஸ்லாத்திலே குர்ஆனிலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை தெரியாமல் ஓதி கொண்டிருக்கிறோம். ஒருவரும் சொல்லுங்கள் நான் 30 ஜூதியை முடித்து விட்டேன் என்று சொல்வார்கள். என்னை போன்றவர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது இது போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுகிற போது தான், இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்கிற நேரத்திலே தான் எங்களுக்கே புரிகிறது. அப்படி இல்லாமல் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். என்ன ஓதுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்களானால் ஊர் செழிக்கும், நம்முடைய மனமும் நிச்சயமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்ற என்னுடைய நிலைப்பாட்டை, என்னுடைய ஆசையை, என்னுடைய அவாவை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்குடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பரிசுகளை பெற இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உண்டு. அப்படி பரிசுகளை பெறாதவர்கள் சங்கடப்பட வேண்டாம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்குமே பரிசுகளை கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் தான் என்னுடைய அருமை நண்பர் சலீம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதை இன்னும் விரிவுபடுத்தி செய்வதற்கான பணியை அவர் செய்வார்கள். ஆனால் இதே இளங்கோ போன்றவர்களும், இதே லாத்தா போன்றவர்களும், இதே நாச்சியாசுவர் போன்றவர்களும், என்னை போன்றவர்களும் தொடர்ந்து உங்களோடு இருப்போம் என்ற உறுதியை கூறி எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இறக்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற நல்ல காரியத்திற்கு என்றென்றும் நானும் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் மற்ற நிறுவனத்தார்களும் செல்வி ஸ்டோர்ஸ், லாத்தா சூப்பர் மார்க்கெட், ஃபேண்டசி, அதே போல் ஃபான்வாலி இவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற அவர்களுடைய உத்தரவாதத்தையும் எங்களுக்கு தந்த நாசிம் நானா அவர்களுக்கு ஏகத்துவ பிரச்சார மையம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முக்கிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரையில் பரிசளிப்பு நிகழ்ச்சி யார் யார் இதில் வெற்றி பெற்றிருக்கார்கள் என்று சொல்வதை விட முன்னணிக்கு வந்திருக்கிறார்கள். என எல்லாருமே நல்லா எழுதியிருக்கிறீர்கள். இந்த பரிசை பொறுத்த வரையில் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல் உண்மையிலே பார்த்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த அளவிற்கு சிறந்த முறையில் விடைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்றால் இல்லை. ஏனென்றால் நாம் எப்படி வடிவமைச்சிருக்கோம், ஒரு 5 பரிசுகள், முதல் பரிசு 5,
பெரும் மதிப்பு மிகுந்த பரிசு. அடுத்ததாக 750 ரூபாய் மதிப்பில் ஒரு 10 பரிசுகள், 500 ரூபாய் மதிப்பில் அடுத்து ஒரு 10 பரிசுகள், மொத்தம் 25 பரிசுகள் இந்த அரங்கில் தரப்படும். மற்றவர்களுக்கான ஊக்க பரிசு கிட்டத்தட்ட 437 பேர் இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் இங்கே பரிசு தர முடியுமா என்றால் நடைமுறையில் சாத்தியமில்லை. ஆனால் மற்றவர்களுக்கான ஊக்க பரிசு எப்பொழுது தரப்படும் என்றால் இந்த 20 நபர்கள் போக பாக்கி சகோதரிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்களில் உங்களுடைய வினா கையேடுகளை பெற்று அதை திருப்பி தந்தீர்களோ 5 நிறுவனங்கள், அந்த 5 நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கே பெற்றுக்கொண்டீர்கள் என்று, அங்கே உங்களின் விடை கையேடுகளை ஒப்படைத்து விடுவோம். அந்த என்றைக்கு என்பதை நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் அறிவிப்போம், எந்த தேதியில் போய் வாங்கிக்கணும். அப்போ அந்த நிறுவனங்களுக்கு சென்று உங்களுடைய விடை கையேடையும் பெற்றுக்கொண்டு சிறிய ஒரு ஊக்க பரிசையும் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அந்த நிறுவனங்கள்ட்ட கொடுத்துருவோம். விடை கையேடுகளையும் பெற்றுக்கொண்டு அந்த ஊக்க பரிசுகளையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அது என்றைக்கு என்பதை நிகழ்ச்சி முடிவில் நான் அறிவிப்பு செய்கிறோம். இரண்டாவதாக, எல்லோருக்கும் தர முடியாத, இந்த அரங்கில் தர முடியாத சூழ்நிலை இருப்பதால் பரிசு கிடைக்காத, நிச்சயமாக பரிசு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்திருப்பீர்கள். உங்களுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக ஆதாரம் உண்டு. காரணம், அந்த சிறப்பு பரிசுக்குரிய சிறப்பான நிலையில உங்களுடைய விடைகளை தந்திருக்கிறீங்க. கண்டிப்பா அது அத்தனைக்கு பரிசு கொடுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் தர முடியாது. இந்த அரங்கில் பரிசு பெற முடியாத சகோதரிகள் தயவு செய்து மனம் வருத்தப்படாதீர்கள். அந்த பரிசு என்பது உங்கள் திறமைக்கான ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதை பரிசு கொடுத்தவங்க தான் திறமைசாலிகள் என்பதோ, இங்கே பரிசு பெற்றோர்கள் தான் சிறந்த முறையில் எழுதியிருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. இங்கே யார் அதிக மதிப்பெண் எடுத்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறோம். மற்றவர்களும் சிறப்பாக எழுதியிருந்தீங்க. இந்த அரங்கில் எதிர்பார்த்து வந்து பரிசு கிடைக்காத சகோதரிகள் தயவு செய்து மனம் வருத்தப்படாதீர்கள். எதிர்பார்த்து வந்திருப்பீர்கள். ஏனென்றால் இந்த நீங்கள் ஈடுபட்ட இந்த செயல் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்று தரக்கூடிய செயலுங்க. இங்க நாங்க பரிசு கொடுக்காம போயிடலாம். நீங்க இந்த 1 மாதம் உழைத்து சிறந்த முறையில் தந்திருக்கீங்கல்ல, எதை புரட்டி கொடுத்தீங்க? திருக்குரானை புரட்டினீர்கள், நபிகள் நாயகத்தின் அந்த வாக்குறு நபிமொழிகளை புரட்டினீர்கள். இதற்கான நன்மை மறுமையில் உங்களுக்கு உண்டா இல்லையா? மறுமையை நம்பிக்கை கொண்ட மக்களா இருக்கிறோம். இங்க கிடைக்கலனாலும் மறுமையில கிடைக்குங்க. இஸ்லாத்தின் நிலை அப்படித்தான். நாமெல்லாம் மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கோம். இறைவனுடைய பாதையில் நாம் நேரத்தை செலவழிக்கும் போது அதற்கான வெகுமதி இந்த உலகத்தில் கிடைக்காம போயிடலாம். மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கையில இறைவனை சந்திக்கும் போது கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. நம்மளாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு நபி தோழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவனின் தூதரே, எனக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன நோய்? வலிப்பு என்கின்ற நோய் இருக்கு. இந்த நோய் இருக்க ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நோய்ங்க. உயிர்லாம் போயிடாது. அந்த வலிப்பு நோய் வந்துவிட்டால் அந்த நோய் கண்டவர் படுகின்ற பாடு நம்மளாலே பார்க்க முடியாது. அப்படி கஷ்டப்படுவாங்க. அந்த அளவிற்கு கஷ்டமான ஒரு நோய். இந்த மாதிரி நோய் கொண்ட ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்திட்ட வராங்க. வந்து கேட்குறாங்க, இந்த நோயினால நான் ரொம்ப சிரமப்படுறேன். இந்த நோய் கண்டு நான் ரோட்டில் விழும்போது ரொம்ப இளம் பெண், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த நோயை தீர்ப்பதற்கு, இந்த நோய் இல்லாமல் ஆக்குவதற்கு இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இறை தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. நீங்க பிரார்த்தனை செஞ்சா இறைவன் ஏற்றுக்கொள்வான். இந்த நோய் எனக்கு தீர்ந்துடும், என்னுடைய கஷ்டங்கள் போயிடும், துன்பங்கள் போயிடும் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்டு சொல்றாங்க, இது பாரதூரமான நோய் தான். இந்த நோயினால் நீ கஷ்டப்படுகிறாய், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த நோயின் பொருட்டு உனக்கு சோதனை இருக்கு. இந்த நோயின் வலியை, இந்த நோயின் கடுமையை நீ இந்த உலகத்தில் பொறுத்து கொண்டால், இந்த உலகத்தில் பொறுத்து கொண்டால், நீ பொறுத்து கொண்டதற்கு சன்மானமாக இறைவன் மறுமையில் இதை விட பெரிய வெகுமதியை உனக்கு தருவான். எது வேணும்னு கேட்கிறாங்க. இந்த உலகத்தில் நீ பொறுத்து கொள்ளுறியா?
பொறுத்து கொண்டால் இதை விட வெகுமதிய இறைவன் உனக்கு தருவான். அந்த பெண்மணி சொல்றாங்க, இறைவனின் தூதரே, இறைவன் எனக்கு அந்த மறுமையில கொடுப்பானா? கொடுப்பான், கண்டிப்பா, பொறுத்துக்கொள். நோய் என்பது எல்லா நோயும் அப்படித்தானுங்க. நோய் வந்தா கஷ்டம் இருக்கும், பொறுத்து கொள்ள தான் வேணும், மருத்துவம் செய்து கொள்ளணும், இருந்தும் பொறுத்து கொள்ளணும். இப்படி சொன்ன உடனே அந்த பெண்மணி எப்படி சொன்னாங்க, இறைவனின் தூதரே, மறுமையில் வெகுமதி கிடைக்கும்னா இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கிறேன், நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்காக இறைவனிடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை கேளுங்கள். என்ன என்று கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, வலிப்பு நோய் வந்து நான் தரையில விழுந்துருவாங்க, கை கால் வெட்டி கொள்ளும், நாக்கை கடித்துக்கொள்ளும், ரொம்ப கடுமையா இருக்குங்க. உண்மையிலேயே அவர்கள் அவர்களுக்காக நாம பாடுபடணும், உதவி செய்யணும். அப்படிப்பட்ட அந்த நிலை, அந்த நோய். அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த நோய் வந்து நான் தரையில் விழுந்து கை கால்களை உதைத்துக் கொள்ளும் போது என்னுடைய ஆடை என்னையும் அறியாமல், அவங்களுக்கு தெரியாது, ஆடை விலகி விடுகிறது, என் மானம் வெளி தெரிகிறது. இந்த நிலை ஏற்படாமல் இப்படி என் மானத்தை காக்க இறைவனிடத்தில் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதற்காக நான் உனக்கு இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த நோயின் போது உன்னுடைய மானம் வெளிப்படாமல் உன்னை காப்பதற்கு இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதுக்கு நான் செய்கிறேன், நோயை பொறுத்துக்கொள், மறுமையில் உனக்கு வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம இருக்கணுங்க. இந்த உலகத்துல நீங்க ரொம்ப பாடுபட்டு எழுதியிருக்கீங்க, நிறைய ஆதாரங்களை திரட்டி கொடுத்திருக்கீங்க. அந்த அத்தனை பேருக்கும் இன்னைக்கு பரிசு நாங்க கொடுக்க முடியாம போயிடலாம். இந்த கஷ்டத்தை, மன வருத்தத்தை நாம பாடுபட்டதுக்கு தகுந்த ஒரு வெகுமதி இங்க கிடைக்கல நீங்க நினைச்சா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவிட்டிருக்கீங்க, இதற்கான பெரிய வெகுமதி மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில 25 பேரை மட்டும் இன்றைய தினம் நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். அதிலே முதலாவதாக 25 பேரையும் இப்ப அறிவிச்சிருவோம், யார் யார் பரிசுக்குரியவர்கள் என்பதை அறிவிச்சிருவோம். படிப்படியாக 500 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பெறக்கூடிய 10 பேர் முதல்ல பரிசு தரப்பட்டுவிடும். அடுத்ததாக 750 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருள் அடுத்த 10 பேருக்கு தரப்பட்டோம். அடுத்ததாக 5 பேர், இப்படி படிப்படியாக அறிவித்து அந்த பரிசு பொருள்கள் அளிக்கப்பட்டுவிடும். முதல் 10 பேருக்கான அந்த 25 பேரையும் நாங்க அறிவிச்சிடறோம். யார் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது அடுத்ததாக இந்த 20 பேருக்கான பரிசுகள் கொடுக்கப்பட்டவுடன் அடுத்த 5 பேருக்கான பரிசு அடுத்த அறிவிக்கப்படும். முதல் 500 ரூபாய் மதிப்புள்ள பரிசை பெறக்கூடியவர்களுக்கு பரிசு அளிப்பவர்கள், பரிசளிப்பவர்கள் சகோதரி நஸ்ரீன் அவர்கள். நஸ்ரீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். சகோதரி எம் ஜாசிரா அஃப்ரீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சகோதரி ஜாசிரா அஃப்ரீன். அடுத்ததாக ஜாஃபர் நசீஹா, கணவர் பெயர் அகமது கபீர், அந்த சகோதரி மேடைக்கு வாங்க. அடுத்ததாக பரக்கத் நிசா, கணவர் பெயர் எம் தாஜுதீன். அடுத்ததாக சாரா அம்மாள் அசன் மீரா லப்பை மறைக்கார், தந்தை பெயர் அசன் மீரா லப்பை மறைக்கார். சகோதரி நஸ்ரீன் அவர்களுக்கு ஏகத்துவ பிரச்சார மையம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த 500 ரூபாய் மதிப்பு உள்ள பரிசு பெற்ற சகோதரிகள் எடுத்த மதிப்பெண்கள் 360லேருந்து 360, 61, 258 இந்த அளவில் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் மதிப்பெண்கள். அடுத்ததாக 750 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருளை பெறும் சகோதரிகள் ஆயிஷா
பொறுப்பாளர் அப்துல் கஃபூர், ஆயிஷா, சகோதரி ஆயிஷா அப்துல் கஃபூர். இதை பரிசு பொருளை தருபவர்கள் லாத்தா சூப்பர் மார்க்கெட் சகோதரர் கேப்டன் அவர்களுடைய துணைவியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். 750 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருள்களை தருவதற்கு லாத்தா சூப்பர் மார்க்கெட் சகோதரர் கேப்டன் அவர்களுடைய துணைவியாரை மேடைக்கு அழைக்கிறேன். லாத்தா சூப்பர் மார்க்கெட் சகோதரர் கேப்டன் அவர்களுடைய துணைவியார் மேல. அடுத்ததாக சகோதரி ஜே ஜரீனா உம்மால், SM ஜஹபர் ஹுசைன் கணவர், சகோதரி ஜரீனா உம்மால். அடுத்ததாக சகோதரி ஏ நஸ்ரீன் பானு, தந்தை பேர் ஏ அப்துல் ரஹ்மான். அடுத்ததாக சகோதரி ஜே ஜாஸ்மின், கணவர் பெயர் ஏ ஜேபர் சாதிக். ஏ நாசிரா, தந்தை பெயர் ஏ அன்வர் முகமது மதகடி. சகோதரி வந்திருக்காங்களா? அடுத்ததாக சகோதரி மில்லத் மரியம் சி, பொறுப்பாளர் முகமது இஸ்மாயில். மில்லத் மரியம் சகோதரியை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக சகோதரி MA ஃபாத்திமா, தந்தை பெயர் ஏ அப்துல் ரஜாக், தாயார் காலனி. சகோதரி MA ஃபாத்திமா. சகோதரி எஸ் சாஜிதா பேகம், டாட்டர் ஆஃப் எஸ் ஷேக் அலாவுதீன். சகோதரி ஏ அசினா பேகம், தந்தை பெயர் அப்துல் ரஜாக். சகோதரி ஃபாத்திமா நாச்சியார், கணவர் பெயர் ஏ முகமது மரைக்கார், பசும்பொன் நகர். இறுதியாக 5 பரிசுகளை பெறக்கூடிய சகோதரிகள். 5வது பரிசு 2900 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிக்சி கிரைண்டர். 4வது பரிசு 2000 ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரும் 1000 ரூபாய் மதிப்புள்ள அதனுடன் சேர்ந்த மற்றொரு பரிசும். 3வது பரிசு தையல் மெஷின். 2வது பரிசு ரெஃப்ரிஜரேட்டர், 10,000 ரூபாய் மதிப்புள்ள ரெஃப்ரிஜரேட்டர். முதல் பரிசு 1/2 பவுன் தங்க காசு. இந்த 5 சகோதரிகள் இறுதியாக இருக்கிறது. இந்த பரிசுகளை கொடுப்பதற்கு முன் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொல்லியது போல் இந்த முதல் இடத்தை தேர்ந்தெடுப்பதற்குள் நாங்கள் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. காரணம், எப்படி பார்த்தாலும் இந்த 5 பரிசுக்கு 20-25 பேர் வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. ஆதாரங்கள்லாம் அப்படியே அள்ளி கொட்டியிருக்காங்க. அவ்வளோ ஆதாரங்கள் குரான் ஹதீஸ்கள்லேருந்து. கிட்டத்தட்ட இந்த 5 பேரை தேர்ந்தெடுப்பதற்குள்ள உண்மையிலே அல்லாஹ் மிகப்பெரிய சோதனையை தான் வைத்தான். ஏனென்றால் இதை ரொம்ப யாருக்கும் அநியாயம் ஏற்பட்டதாக வகையில், யாருக்கும் ஒரு தவறு ஏற்படுத்தாத வகையில் நாம் இந்த பரிசை அல்லாஹ்வை அஞ்சிய நிலையில் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் நாளைக்கு அவர்கள் நினைக்கலாம், நாம் நல்லா எழுதியிருந்தோமே, நம்ம முதல் பரிசுக்கு வரலையே, 2வது பரிசுக்கு வரலையேன்னு. காரணம் என்னன்னா, இல்லை இன்னொன்னையும் தெளிவுபடுத்தி விடுகிறேன். இன்னும் சில புத்தகங்கள் நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே ஒத்த விடை அளித்த வகையில் நாம் கடைசியாக ஒரு 10 மதிப்பெண்ணுக்காக 2 கேள்வியை வச்சிருந்தோம். அந்த கேள்வி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை காட்டணும், கேட்ட கேள்விக்கு உங்களுடைய கருத்தை எழுதணும். அதை நம்ம செக் மாதிரி தான் வச்சிருந்தோம். இப்போ அது எதுக்காக வச்சோம்னா, குர்ஆனை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீங்க, நபி வழியை எப்படி புரிந்து கொண்டீர்கள், உங்களுடைய அந்த புரிந்து கொண்ட தன்மை வெளியாகணும். அதுக்காக தான் அந்த 2 கேள்வியை முன் வைத்தோம். அந்த கேள்வி பதிலளிக்கப்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 பேர் கூட ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. ஒரே மாதிரி ஆதாரங்கள், ஒரே மாதிரியான விஷயங்கள். மதிப்பெண்ணை போட்டு பார்த்தா ஒரே மதிப்பெண். அப்படியே இதில் யாரை தேர்ந்தெடுக்க முடியும்? வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே இருக்கு. பெரிய சோதனை இது. வார்த்தைக்கு வார்த்தை, ஒரு எழுத்து மாறாமல், பேரு வேற பேரு வேற அட்ரஸ் எல்லாம் இருக்கு. உள்ள விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து. இது பெரிய சோதனையாக இருந்த என்ன செய்தது எனும்போதுதான்
போட்டிக்குழுவில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. இப்படி வெளிப்படையாக நமக்கு நன்கு தெரிந்த வகையில் இப்படி ஒரே மாதிரியாக இருந்தால் ரெண்டையும் நிராகரித்து விடுவது, வேற வழி இல்லைங்க. எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா இப்ப இவங்களுக்கு கொடுத்தோம்னா உண்மையில் எழுதிய சகோதரிகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. நாளைக்கு மறுமையில் நாங்க போய் பதில் சொல்லி ஆகணும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்துல நாங்க போய் பதில் சொல்லி ஆகணும். உண்மையிலே கஷ்டப்பட்ட சகோதரிகள் இந்த வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க, அநியாயம் செய்யப்பட்டு விடுவார்கள். அப்போ ஒரு முடிவெடுத்தோம். இப்படி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை தனியா வச்சிருக்கோம், நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க, பரிசோதனை பண்ணி பார்த்துங்க நாம சொல்றது சரியா இல்லையான்னு. அப்ப ஆதாரங்கள் சரிங்க, குரான் ஹதீஸ் ஆதாரம் ஒன்னா இருக்கும். கடைசி அந்த 10 கேள்விக்கு பதில் உங்க கருத்துக்களை சொல்றீங்கல்ல, அது ஒன்னா வருமா? அப்படி அச்சடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப அதை அப்படியே நிராகரிச்சிட்டோம். இன்னும் சிலரு வித்தியாசம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வந்தது. அவர்களில் அவங்களுக்கும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு 5 பேர்ல அதிகமா மதிப்பெண் எடுத்தவங்க யாரோ அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு யாரோ ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இருக்கு. 5 பேரும் ஒன்னா இருந்தாலும் ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இருக்கு, மத்த 4 பேர் பார்த்து எழுதியிருக்காங்க. அப்ப அந்த ஒரு ஆளுக்கு அநியாயம் செய்யப்பட்டு விடக்கூடாது. அப்ப நம்ம என்ன முன் வச்சோம்? யாரு 1 மார்க் 2 மார்க் அதிகம் வராங்க அவங்கள மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டோம். ஆக இப்படி ஒரு விஷயம் அதுல இருக்கு. அல்லாஹ்வை அஞ்சிய நிலையில் எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ இந்த 5 பேரை தேர்வு செய்திருக்கிறோம். கிடைக்காத சகோதரிகள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் அதற்கான நன்மையை தருவான். இந்த பரிசையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மார்க்கு தாங்க வித்தியாசம். முதல் மதிப்பெண்ணு 420 மார்க்குக்கு 380 மார்க் தான் முதல் மதிப்பெண். 380 மதிப்பெண் 384 தான் முதல் மதிப்பெண். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்காங்க. அரை பவுன் தங்க காசுக்கு உரிய சகோதரி எடுத்த மதிப்பெண் 384. அடுத்து எவ்வளவு தெரியுமா? 383, 382. இப்படிதாங்க இருக்கு எல்லாமே. இந்த 1 மார்க்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வடிகட்டி கரெக்டா தான் பார்த்தேன். அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் இதுக்கு மேல அல்லாஹ் வச்சு நம்மள நீங்களாச்சு இல்லையா செஞ்சிருக்கிறோம். இதுல தப்பு இல்லைங்க. ஏன்னா மார்க்கங்கிறது அப்படிதான். கொஞ்சம் அசந்தீங்கன்னா அடுத்தவங்க முன்னேறிடுவாங்க. அமல்கள் செய்வதில் சற்றே நாம பின்தங்கிட்டோம்னா அடுத்த ஆள் முன்னாடி போயிடும். அப்படிதான் இருக்கும். அழகான ஹதீஸ் ஒண்ணு பார்க்கலாம். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தோழர்கள்ட்ட, மறுமையில் விசாரணையே இல்லாமல் என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் சொர்க்கம் போவாங்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ஒரு ஜாக்பாட் மாதிரி கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமுதாயத்துக்கு விசாரணை இருக்குல்ல, மறுமை நியாய தீர்ப்பு நாள் விசாரணை கடுமையா இருக்கும். இந்த விசாரணையே இல்லாம 70,000 பேர் நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. இத கேட்கிறாங்க நபித்தோழர் எல்லாம். யாருக்கு ஆசை வராது? விசாரணை இல்லாம சொர்க்கமாச்சு, நேரடி சொர்க்கம். உடனே இதுக்கு ஆசைப்பட்டு ஒரு நபி தோழர் உக்காஷா ரலியல்லாஹு உடனே எந்திரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே,
அந்த 70,000 பேர்ல என்ன ஒரு ஆளா நீங்க பதிவு செய்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. உடனே எந்திரிக்கிறார், தாமதிக்கல. அந்த 70,000 பேர்ல நானும் ஒரு ஆளா இருக்க, எனக்கா நீங்க துவா செய்யுங்க. உடனே ரசூல்லா கை தூக்கிறாங்க. ரசூல்லா கேட்கிறாங்க, இறை தூதரின் பிரார்த்தனையை இறைவனை ஏற்றுக்கொள்வான். ரசூல்லா கேட்கிறாங்க, அந்த 70,000 பேரில் உக்காசாவையும் ஒரு ஆளாக பதிவு செய்து கொள்ளியா அல்லாஹ். அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டான். ரசூல்லா அறிவிச்சிடறாங்க, 70,000 பேர்ல உக்காசா ரலியல்லானவர்கள் ஒரு ஆளு. தெரிஞ்சு போச்சு இந்த உலகத்திலே விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய ஆளு. அடுத்த நபித்தோழர் உடனே எப்ப கேட்கிறாரு, இத பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு கேட்கல, உடனே எந்திரிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் எந்திரிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை அந்த 70,000 பேர்ல ஒருத்தரா பதிவு செய்ய அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அதான் இன்னும் பாக்கி இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவரையும் ஒரு ஆளா கேட்போமேன்னு கேட்டாங்களா. சொல்றாங்க, உக்காஷா உங்களை முந்திக் கொண்டு விட்டார். ஒரு செகண்ட் தான் உக்காஷாவுக்கு கிடைச்சிடுச்சு, அடுத்த நபித்தோளுக்கு கிடைக்கல. இப்போ ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இவருக்கு கிடைக்கல, உக்காஷாவுக்கு சொர்க்கம் கிடைச்சு, விசாரணை இல்லாம சொர்க்கம். அடுத்த நபித்தோடு கேட்கிறார். ரசூல்லா சொல்றாங்க, உக்காஷா உங்களை முந்திக் கொண்டு விட்டார், நீங்க ரொம்ப லேட்டுன்ட்டாங்க. அந்த வகையில தான் இதை நாம தேர்வு செஞ்சிருக்கோம். இந்த பரிசுகளை கொடுப்பதற்கு முதலாவதாக 5வது பரிசு யாருக்கு என்ற அந்த இதை அறிவிச்சிருவோம். அவர்கள் எடுத்த மதிப்பெண் முதல்ல 5 பேரையும் நாங்க அறிவிச்சிடறோம். 5 பேர் யார், அந்த 5 பேரை அறிவித்து விட்டு ஒரு ஆளா அப்படி குறைந்து கொண்டு வரும். யாருன்னா, முதலாவதாக சகோதரி ஐ ராஷிகா, பொறுப்பாளர் சி இஸ்மாயில், 3 கணபதி நகர், லெமர் ஸ்ட்ரீட், காரைக்கால். இவங்க ஒரு சகோதரி, அந்த 5 பேர்ல ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்ததாக உம்மு ஃபாயிசா, சகோதரி உம்மு ஃபாயிசா, கணவர் பெயர் ஏ முகமது நாசிர் ஹசன், 30 முஸ்தபா கமால் வீதி, காரைக்கால். இவங்க ஒரு ஆள் இருக்காங்க. அடுத்ததாக சகோதரி ஹெச் ரிஸ்வானா, தந்தை பெயர் ஹாஜா மைதீன், 10 காஜியார் சந்து, காஜியார் வீதி, காரைக்கால். இவங்க அந்த 5 பேர்ல ஒருத்தங்க இருக்காங்க. எத்தனாவது பரிசு இனிமேதான் சொல்லுவோம். அடுத்ததாக சகோதரி எம் பரக்கத் நிசா, தந்தை பெயர் எம் முகமது யாசின், தாயார் காலனி, புதுத்துறை ஹாஸ்பிட்டல் ரோடு, காரைக்கால். இவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்ததாக கடைசியா உள்ள சகோதரி எம் சையது சுல்தான் பீவி என்கின்ற ஜாஸ்மின், தந்தை பெயர் முகமது ரஃபீக், 28 ஸ்டாலின் நகர், காரைக்கால். இந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப 5 பேர் இருக்கிறாங்க. இதுல முதலில் கடைசியாக 5வது பரிசு யாருக்குங்கிறத சொல்லிடுறோம். 5வது பரிசு பெற்ற சகோதரி ஐ ராஷிகா, சி இஸ்மாயில், கணபதி நகர், லெமர் ஸ்ட்ரீட். அந்த சகோதரி முன்ன வந்திருக்க. அவர்களுக்கான பரிசை
லாத்தா சூப்பர் மார்க்கெட் சகோதரர் கேப்டன் அவர்களின் மனைவி அந்த பரிசை அவர்கள் வந்து அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பரிசாக வழங்கப்படுகிற ராஜா எலக்ட்ரானிக்ஸ் வழங்கிய மிக்சி ஒன்று பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நான்காவது பரிசு பெறும் நான்காவது பரிசு ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், பெரிய பரிசு. மேல உள்ளது. இந்த இரண்டு பரிசையும் பெறுபவர்கள் சகோதரி உம்மு ஃபாயிசா, கணவர் பெயர் ஏ முகமது நாசிர் ஹசன் முஸ்தபா கமாலி. சகோதரி மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். முதல் பரிசு முதல்ல அறிவிச்சிருவோம். அப்ப முதல் பரிசு 384 மார்க் மதிப்பெண்கள், அற்புதமான ஆதாரங்கள், அற்புதமான திருக்குரான் வசனங்களின் மேற்கோள் காட்டல்கள், அற்புதமான கருத்து. ரொம்ப அவங்களுடைய அந்த அது எல்லாத்தை விட மிக சிறந்த ஒரு விஷயம் கவனிக்க, இந்த ஆதாரங்களும் அழகா கொடுத்திருக்காங்க. எதுக்கு சொல்றோம்னா, முதல் பரிசு என்பது எந்த அளவுக்கு இவங்க உழைத்திருக்கிறார்கள் பார்த்தா, எழுதப்பட்ட விதம் பார்த்தீங்களா? நீங்க அந்த புக்கை வாங்கி பாருங்க, நேர்த்தியா எழுதியிருக்காங்க. அப்படி எங்க ஆதாரம் எழுதணும் அது திருத்திரப்பே ஆசையா இருக்கு. தெளிவா அப்படி நமக்கு ஈஸியா கொடுக்கறாங்க, ஈஸியா அப்படி கொடுக்கறாங்க. இப்படி நீங்க கரெக்டா அமையும். இந்த ஆதாரம் இதுக்கு, இந்த ஹதீஸ், இந்த குரான் வசனம், இதெல்லாம் வைத்துதான் அவர்களை முதலாவதாக தேர்ந்தெடுத்தோம். அரை பவுன் சகோதரர் ஏஎம்எச் நாசிம் எம்எல்ஏ அவர்கள் வழங்கக்கூடிய அரை பவுன் தங்க காசு, 8 கிராம் தங்க காசுக்கு உரிய அந்த சகோதரி எடுத்த மதிப்பெண்கள் 384. இந்த பரிசை கொடுப்பதற்கு சகோதரர் நாசிம் நானா அவர்கள் வீட்டிலிருந்து, அவர்கள் எல்லாம் வெளியூர்ல இருப்பதால் யாரும் பெண்கள் வரல, அவங்கள வச்சு கொடுக்க தான் சொன்னோம். அவங்களுடைய மகளாரும் அவங்களை வர வைக்க சொன்னோம். அவங்க திடீரென்று வெளியூர் போயிட்டதால வர முடியல. நாசிம் நானா அனுமதி தந்தார்கள். என்னுடைய தாயாரை அந்த பரிசை தந்துவிடு, உன்னுடைய தாயாரை வைத்தே கொடுத்து விடு என்று அனுமதி கொடுத்ததால் இந்த முதல் பரிசை அளிப்பதற்கு என்னுடைய தாயார் மும்தாஜ் பேகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். 384 மதிப்பெண்கள் பெற்று மிக சிறந்த முறையில் அல்லாஹு அக்பர் முதல் அரை பவுன் 4 கிராம் தங்க காசு பெறக்கூடிய சகோதரி ஹெச் ரிஸ்வானா, தந்தை பெயர் ஹாஜா மைதீன், 10 காஜியார் சந்து காரைக்கால். சகோதரி வந்திருக்காங்களா? சகோதரி ஹெச் ரிஸ்வானா. அடுத்ததாக இரண்டாவது பரிசு பெறும் சகோதரி செல்வி ஸ்டோர் வழங்கும் ரெஃப்ரிஜரேட்டர். அவர்கள் எங்கிட்ட முன்னாடியே ஒப்படைச்சிட்டாங்க. அவர்களே போன் போட்டு சொல்லி அந்த இதை பொருளை ஒப்படைச்சிட்டாங்க. அந்த பரிசை அளிப்பதற்கு செல்வி ஸ்டோர் இளங்கோ அவர்களின் துணைவியார் அவர்கள் சகோதரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பரிசுக்குரிய சகோதரி எம் பரக்கத் நிசா, தந்தை எம் முகமது யாசின், தாயார் காலனி, புதுத்துறை.